விகாஹே தீர்த்தபகுளாம் சீதளாம் குருசந்ததிம் ஸ்ரீனிவாச தயாம்போதி பரீவாக பரம்பராம். பகவான் அருளாளன், அருளே நிறைந்த ஒரு கடலாக, கருணை கடலாக இருக்கிறார். அந்த கடலிலிருந்து இருக்கும் தண்ணீர் பெருகி நதிகளாக ஓடி வருகிறதாம். அந்த நதிகள்தான் ஆச்சாரியர்கள் என்று பெரியோர்கள் கொண்டாடுகிறார்கள். பொதுவாக நதிகள் சென்று கடலிலே கலப்பதுண்டு. ஆனால் இங்கோ கடலிலிருந்து தொடங்கி நம்மை நோக்கி நதிகள் பகவானுடைய கருணை என்கிற தண்ணீரை சுமந்து வருகின்றன. அந்த பேரருளாளனான காஞ்சிபுரம் தேவப்பெருமாளை அண்டி அவனுடைய பெருமையாலே வாழ்ச்சி அடைந்த ஆச்சாரியர்கள் எண்ணிறந்தவர்கள். திருக்கச்சி நம்பிகள், ஆளவந்தார், ராமானுஷர் முதலான பெரிய ஆச்சாரியர்கள் அனைவரும் இந்த பெருமானையே வணங்கி இந்த பெருமானிடத்தில் பிரார்த்தித்துதான் இந்த சம்பிரதாயத்தை இவ்வளவு தூரம் வளர்த்து கொடுத்தார்கள். காஞ்சிபுரத்துக்கு அருகில் பூவிருந்தவல்லி என்கிற இடத்தில் திருக்கச்சி நம்பிகள் அவதரித்தார். காஞ்சிபுரத்துக்கு அருகில் ஸ்ரீபெரும்பூதூர் என்கிற திருத்தலத்தில்தான் சுவாமி ராமானுஷர் ஆதிசேஷனுடைய அவதாரமாக சித்திரை மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் அவதரித்தார். அங்கிருந்து வந்து இந்த தேவப்பெருமானிடத்திலே பல கைங்கரியங்களை செய்து அங்கேயே சந்நியாசம் ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு ஸ்ரீரங்கத்தை சென்று அடைந்தார். அதோடு மட்டுமல்லாமல் அந்த ராமானுஷருடைய முதன்மையான சீடர்களுக்குள்ளே பலரும் இந்த பகுதியில்தான் அவதரித்தார்கள். முதலில் ராமானுஷருடைய தம்பியாக இருந்தவர் கோவிந்த பெருமாள் என்று அழைக்கப்படுபவர். அவருக்கு எம்பார் என்று மற்றொரு திருநாமம் உண்டு. அந்த எம்பார் அவதரித்ததும் மதுரமங்கலம் என்று காஞ்சிபுரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய இடத்தில்தான். கோவிந்தன் என்று அவருக்கு பெயர். ராமானுஷருடைய திருவடி நிழலைப் போல இருப்பாராம். நிழலுக்கு தனியாக ஒரு கர்வம், அகங்காரம் இருக்காது. நாம் எங்கெல்லாம் செல்லுகிறோமோ நிழலும் பின்தொடர்ந்து வரப்போகிறது. நான் என்கிற ஒரு கர்வம் நிழலுக்கு கிடையாது. அதே போல ராமானுஜ பதச்சாயா, ராமானுஜருடைய திருவடி நிழலைப் போலத்தான் எம்பார் கோவிந்த பெருமாள் இருப்பாராம். அவர் அவதரித்தது மதுரமங்கலத்தில், இங்கே அருகில்தான். அதற்கடுத்தது ராமானுஜருடைய சொந்த மருமகனாக பிறந்தவர் தாசரதி என்று அழைக்கப்படுகிற முதலியாண்டான் என்பவர். பச்சவண்ண பெருமாள் சன்னதிக்கு அருகிலேயே அவர் பிறந்தார். அவர் ராமானுஷரையே தனக்கு ஆச்சாரியனாக பற்றி வாழ்நாள் முழுவதும் அவருடைய கைங்கரியத்திலேயே தெளித்தார். அவர் பிறந்ததும் பேட்டை என்கிற இடம், அதுவும் காஞ்சிபுரத்துக்கு அருகிலே, நம்முடைய சென்னைக்கு அருகிலே தான் இருக்கிறது. இப்படி முதலியாண்டான், எம்பார் முதலானவர்களைப் போல் கூரத்தாழ்வான் என்றும் ஒரு ஆச்சாரியன் இருந்தார். அவர் பிறந்தது கூரம் என்கிற ஒரு சின்ன கிராமத்தில். காஞ்சிபுரத்துக்கு அருகிலேதான் கூரம் இருக்கிறது. அங்குதான் அவர் அவதரித்தார். தை மாசம் ஹஸ்த நட்சத்திரத்திலே கூரத்தாழ்வானுடைய அவதாரம். மொழியை கடக்கும் பெரும் புகழாம் வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பெண் பழியை கடத்தும் ராமானுஷன் புகழ்பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கினி யாதும் வருத்தமன்னே என்று திருவரங்கத்தமுதனார் பாடுகிறார். கூரத்தாழ்வானுக்கு எவ்வளவு பெருமை என்றால், மொழியை கடக்கும் பெரும் புகழாம். அவருடைய பெயரை, அவருடைய புகழை சொல்லி முடிக்க முடியாது. வாக்குக்கு அப்பாற்பட்ட பெருமை அவருக்கு உள்ளது என்று கூறுகிறார்கள். அந்த கூரத்தாழ்வானையும் அருளாலே திருத்தினவர் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள். அது ரொம்ப சுவையான செய்தி. கூரத்தில் கூரத்து ஆழ்வார் என்று ஒருவர் இருந்தார். அவர் மிகப்பெரிய செல்வந்தர். அவருடைய மகனாகத்தான் கூரத்தாழ்வான். ஸ்ரீவத்சாங்கன் என்று அவருக்கு திருநாமம். அந்த ஸ்ரீவத்சாங்க மிஸ்ரரும் பல சிறந்த கல்விகளை பயின்று உயர்ந்த குலத்தில் பிறந்தவராக நல்ல ஞானம், அனுஷ்டானம், நடத்தை, குணங்கள் அனைத்தோடும் இருந்தார். பெரிய செல்வந்தராக வாழ்ந்து வந்தார். எவ்வளவு செல்வம் என்றால், தினமும் அவர்கள் வீட்டில் பல ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்வார்களாம். அன்னதானம் முடிந்து இரவு 9 மணி 10 மணிக்கு அவர்கள் வீட்டு வாசல் கதவை மூடுவார்கள் அல்லவா? மூடும்பொழுது அதிலே கட்டியிருக்கக்கூடிய பெரிய மணிகள் எல்லாம் சத்தமிடுமாம். அந்த மணிகளுடைய ஓசை கூரத்திலிருந்து புறப்பட்டு காஞ்சிபுரம் வரைக்கும் கேட்குமாம். அப்போ எவ்வளவு பெரிய மணியாக இருந்திருக்கணும், அதுக்கு எவ்வளவு பெரிய கதவாக இருந்திருக்கணும், அப்போ எவ்வளவு பெரிய செல்வந்தராக கூரத்தாழ்வான் இருந்திருக்க வேண்டும். அவர் வீட்டு கதவு மணியின் ஓசை
காஞ்சிபுரத்தில் பெருந்தேவி தாயாருடைய காதிலே வந்து பட்டதாம். தாயார் பெருமானிடத்துல கேட்கிறாள், இது யாருடைய வீட்டு கதவு, இவ்வளவு பெரிய சத்தம் கேட்கிறதே, அவ்வளவு செல்வந்தரா யார் என்று பிராட்டி பகவானிடத்துல கேட்கிறாள். அப்ப வரதராஜ பெருமாள் சொன்னாராம், அங்க ஸ்ரீவத்சாங்க மிஸ்டர்னு இருக்கார், கூரத்தாழ்வான்னு பெயர், அவர்தான் பெரிய செல்வந்தர், அவர் வீட்டு கதவைத்தான் மூடுகிறார்கள்னு பெருமான் பேசினார். அடுத்த நாள் காலை பெருமானும் பிராட்டியும் தன்னை பற்றி பேசிக்கொண்டார்கள் என்று கூரத்தாழ்வானுக்கு செய்தி போனது. என்ன பேசியிருப்பார்கள்னு ஆவல் இருக்குமோ இல்லையோ, நீர் பெரிய பணக்காரர் என்று பெருந்தேவி தாயாரிடத்திலே பகவான் சொன்னார் என்று சுத்தி இருந்தவர்கள் சொன்னார்களாம். அப்ப ரொம்ப வருத்தப்பட்டார் கூரத்தாழ்வான். ஒரு நல்ல ஞானம் இருக்கிறவன் என்னை பத்தி பேசலையா, பக்தி இருக்கிற அன்புடையவன் என்னை பத்தி பேசலையா, நல்ல பண்புகள் உடையவன் என்னை பத்தி பேசலையா, போயும் போயும் பணக்காரன் என்றா என்னை பத்தி பகவான் மனதில் நெஞ்சில் கொண்டிருக்க வேண்டும். பிராட்டி உலகத்துக்கே செல்வத்தை வழங்குபவள், அவளிடத்துல போய் நான் செல்வந்தன்னு காட்டிக்கொள்வதில் எனக்கு என்ன நன்மை இருக்கிறது, இனிமேல் இந்த செல்வமே வேண்டாம் என்று முடிவெடுத்து ஒரே நாளில் தன்னுடைய சொத்து அனைத்தையும் மக்களுக்கு கொடுத்துவிட்டு அன்றைக்கே கூரத்திலிருந்து புறப்பட்டு காஞ்சிபுரத்தை நோக்கி வரத் தொடங்கினார். இனி ராமானுஜருடைய திருவடிகள் தான் நமக்கு அனைத்துமே, அவரைத்தான் ஆச்சாரியனாக பற்ற வேண்டும், எனக்கு எந்த செல்வமும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கிளம்பி வந்தாராம். அவருடைய மனைவி பத்னிக்கு ஆண்டாள் என்று பெயர். அவளும் இதே போல நல்லெண்ணம் படைத்தவள். கூரத்தாழ்வான் அனைத்தையும் உதறிவிட்டு புறப்படும் பொழுது ஆண்டாளும் கூடவே புறப்பட்டு விட்டாள். ராத்திரி காட்டுப்பாதையிலே வந்து கொண்டிருக்கும் பொழுது சற்று நடுக்கம் ஏற்பட்டது அவருடைய மனைவிக்கு. கூரத்தாழ்வான் கேட்டார், மடியில கனம் இருந்தா தான் வழியில பயம் இருக்கணும், நாம தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டோமே, இதற்கு பயப்படுகிறாய்னு மனைவியின் இடத்துல கேட்டார். அப்ப அந்த பெண் இடுப்புல வச்சிருந்த ஒரு சின்ன தங்க பாத்திரம், அந்த பாத்திரத்தை காமிச்சு, நீர் இதுல தான் தினமும் சாப்பாடு உணவு உண்ணுவது வழக்கம், இந்த பாத்திரத்தை மட்டும் தூக்கி போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மனசு இல்லை, எப்பேற்பட்ட செல்வந்தராக இருந்தவர் நாளைக்கு போய் ஒண்ணுமே இல்லாமல் இருப்பது எனக்கு வருத்தமா இருக்கு, அதனால தங்க பாத்திரத்தை மட்டும் கொண்டு வந்தேன்னு சொன்னாராம். அப்ப கூரத்தாழ்வான் தெரிவித்தார், ராமானுஜர் திருவடிகள் தான் தங்கம்ங்கிற எண்ணத்துல போயிட்டு இருக்கோம், இப்ப இந்த தங்க பாத்திரத்தினால் நமக்கு என்ன நடக்க போகிறது என்று அதை பிடுங்கி காட்டிலேயே தூர வீசிவிட்டு மனைவியோடு சேர்ந்து ராமானுஜர் திருவடிகளை வந்து பற்றினார். அந்த கூரத்தாழ்வான் இப்படி பக்தராக ஆனதே வரதராஜ பெருமாளாலே. அவர் பேசின பேச்சுத்தானே அங்கு அவருக்கு கேட்டு இந்த திருத்தம் ஏற்பட்டது. ஸ்ரீவத்ச சின்ன மிஸ்ரேபியா நம உக்தி மதீமகே யதுக்தய ஸ்திரீகண்டே யாந்தி மங்களசூத்திரதாம். அந்த கூரத்தாழ்வான் பல ஸ்தோத்திரங்கள் பாடினார். இந்த வரதராஜ பெருமானை பற்றியே வரதராஜ ஸ்தவம் என்று 100 ஸ்லோகங்களுக்கு மேல பாடியிருக்கார். அதில் தெரிவிக்கிறார், கூரத்தாழ்வானுக்கு ஒரு முறை ஒரு சோழ மன்னனோடு ஏதோ மனஸ்தாபம் ஏற்பட்டது, அதனால தன்னுடைய கண்களை இழந்து விட்டார். இந்த செய்தி கேட்டவுடனே ராமானுஜர் கூரத்தாழ்வானுக்கு ஆணையிடுகிறார், நீ நேர காஞ்சிபுரம் போய் வரதராஜ பெருமானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணு, அவர் என்ன வரம் கேட்டாலும் கொடுப்பார், கண் வரம் வேண்டும் என்று கேட்டு பெற்றுக்கொண்டு வா என்று ஆச்சாரியன் ராமானுஜர் கூரத்தாழ்வானுக்கு சொல்ல அவர் காஞ்சிபுரம் வந்து இந்த ஸ்தோத்திரத்தை பாடுறார். நீலமேக நிபம் அஞ்சன புஞ்ச ஷியாமகுந்தளம் அனந்தசயம் துவாம் அப்ஜபாணிபதம் அம்புஜ நேத்திரம் நேத்திரசாத்குரு கரீஷ சதாமே. கரீஷ தேவராஜ பெருமாளே, எனக்கு கண்ணு கொடு, நீ எப்படிப்பட்டவன், கண்ணை வச்சு நான் என்ன தெரியுமா பண்ண போறேன், உன்னுடைய திருமேனியை சேவிக்க போறேன். நீல மேக நிபம், கருத்த மேகம் போல உன்னுடைய திருமேனி, அதுல கருப்பான குழல், சுருட்டு சுருட்டையா பகவானுக்கு தலைமுடி இருக்குமா, தாமரை போல கண்கள், தாமரை போல கைகள், தாமரை போல கால்கள், பவளம் போல இருக்கக்கூடிய உதடு, இதெல்லாத்தையும் சேவிக்கணும். அதை விட முக்கியம் ராமானுஜருடைய திருமேனியை நான் சேவிக்கணும். கூரத்தாழ்வான் பிரார்த்திக்கிறார், ஆச்சாரியன் கண்ணு கேளுன்னு எனக்கு ஆணை பிறப்பித்து விட்டார், வேற வழி கிடையாது, நான் உங்ககிட்ட கண்ணு கேட்கிறேன். ஆனா கண்ணு எப்படி தெரியுமா இருக்கணும், உலகப் பொருள்களை எனக்கு பார்க்க ஆசை கிடையாது, உன்னுடைய திருமேனியை தரிசிக்க வேண்டும், ராமானுஜரை தரிசிக்கணும், இது 2 மட்டும் என் கண்ணுக்கு தெரிஞ்சா போரும், வேற எதுவுமே தெரிய வேண்டாம் என்று கூரத்தாழ்வான் பிரார்த்தித்தார். இந்த பெருமானிடத்துல தான் கண்களையும் பெற்றார். கண்ணு மட்டுமல்ல, பெருமான் கூரத்தாழ்வானுக்கு மோட்சத்தையே கொடுத்தாராம். இந்த செய்தி கேட்டு ராமானுஜர் ரொம்ப ஆனந்தப்பட்டார். என வரதராஜ பெருமாள் சொல்லும் பொழுது, கூரத்தாழ்வானே உமக்கும் முக்தி அளிக்கிறேன், உம்மோடு தொடர்புடையவர்கள் அனைவருக்கும் முக்தி கொடுக்கிறேன்னு சொன்னாராம். இதை கேட்டுடனே ராமானுஜருக்கு ஆனந்தம். கூரத்தாழ்வானோட தொடர்பு எனக்கும் இருக்கே, அவருக்கு நான் தானே ஆச்சாரியன், அப்ப எனக்கும் முக்தி உண்டுன்னு ராமானுஜர் கொண்டாடினாராம். உலகமே சொல்லுவது ராமானுஜர் திருவடிகளால்தான் நமக்கு முக்தி என்று. ஆனா ராமானுஜர் சொல்றார்,
கூரத்தாழ்வானுக்கு ஆச்சாரியனானபடியால எனக்கு முக்தி உறுதியாகிவிட்டது என்று அப்பேற்பட்ட பெருமை கூரத்தாழ்வானுக்கு உண்டு. அவருக்கும் தேவப்பெருமாளுக்கும் பல பரிமாற்றங்கள். அந்த ஆச்சாரியனையும் சேவித்துக் கொண்டோம். அடுத்ததாக பிள்ளை உலகாரியன் என்று ஸ்ரீரங்கத்தில் ஒரு ஆச்சாரியன் இருந்தார். 18 ரகசிய கிரந்தங்கள் எழுதி திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை வெளியிட்டார். அவர் தேவப்பெருமாளுடைய அவதாரமாகவே கொண்டாடப்படுகிறார். மணற்பாக்கத்து நம்பின்னு ஒருவர். அவர் தேவப்பெருமாளிடத்தில் சில உபதேசங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டாராம். பாதி தான் உபதேசம் பண்ணார் தேவப்பெருமாள். மிச்ச பாதியை காவேரிக்கு நடுவிலே கேட்டுக்கொள்ள வேண்டும்னு சொன்னாராம். இந்த மணற்பாக்கத்தை நம்பி நேர காவேரிக்கு நடுவில் போய் திருவரங்கத்தை அடைந்தார். அங்கு போனா பிள்ளை உலகாரியன் அங்கு காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கார். தேவப்பெருமாள் என்ன சொன்னாரோ அவர் விட்ட இடத்திலிருந்து அங்க பிள்ளை உலகாரியன் சொல்லிட்டு இருந்தாராம். நேர இடத்துல போய் அவரோ நீர் அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறார். ஆம்னு சொன்னாராம் பிள்ளை உலகாரியன். அவரோ நீர்னா தேவப்பெருமாள் தான் நீரா? அவர் இங்கு கேட்க சொன்னாரே நீர்தான் அவரான்னு கேள்வி. ஆம், நான் தான் தேவாதிராஜன் என்று பிள்ளை உலகாரியன் தெரிவித்தாராம். அப்ப அவருடைய அவதாரமாகவே உலகாரியன் இருக்கிறார். அது மற்றொரு ஆச்சாரியன். அதற்கடுத்தது கீழே பார்த்தோம். அருகிலேதான் திருத்தண்கா தூப்புல் என்கிற திவ்யதேசத்திலே அவதரித்தவர் சுவாமி வேதாந்த தேசிகன். அவருக்கும் இந்த பெருமானிடத்தில் ரொம்ப ஈடுபாடு உண்டு. மிகுந்த ஏழை, கையில காசே கிடையாது. அப்ப அவருடைய நண்பர்கள் எல்லாம் அழைத்தார்களாம், ராஜாவினுடைய அரண்மனைக்கு வா, நிறைய பணங்காசு கிடைக்கும், வசதியோடு இருக்கலாம், உங்ககிட்ட பணமே இல்லையே, செல்வமே இல்லையான்னு கேட்டார்களாம். அப்ப அவர் சொல்றார், ஒரு ஸ்லோகம் எழுதினார். நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித் ந மயா கிஞ்சித் ஆர்ஜிதம் அஸ்திமே ஹஸ்தி சைலாகிரே வஸ்து பைத்தாமகம் தனம். நான் சம்பாதிச்ச சொத்து என்கிட்ட ஒரு காசு கிடையாது. எங்க அப்பா எனக்கு எந்த சொத்து சேர்த்து வைக்கல. ஆனால் என்னுடைய தாத்தா எனக்கு ஒரு பெரிய சொத்து சேர்த்து வச்சிருக்காருன்னு சொன்னாராம். என்ன சொத்துனால், தோ வேழமலை ஹஸ்திகிரிக்கு மேல தேவப்பெருமாள் இருக்காரே, அவர் தான் சொத்து. அவரை யாரும் உங்க தாத்தா ஏற்படுத்தினார்னால் உலகத்தில் அனைவருக்குமே பிதாமகர் தாத்தான்னு பிரம்மாவை தெரிவிப்பார்கள். நான்முகன் உலகத்தில் எல்லாரையும் படைக்கிறார். அப்ப அவரைத்தான் பொதுவா தாத்தா தாத்தான்னு சொல்றது. அந்த நான்முகன் செய்த வேள்வியில தானே இந்த பெருமாள் வந்தார். அப்ப எனக்கு சம்பாதிப்பு ஒன்றும் கிடையாது, எங்க அப்பா ஒன்றும் செல்வ சம்பாதிக்கல. ஆனா என்னுடைய தாத்தா நான்முகன் இருக்காரே, அவர் இந்த பெருமாளையே எனக்காக சம்பாதிச்சு மலைக்கு மேல் நிறுத்தி வச்சிருக்கார். அதை விட பெரிய செல்வத்தை நீங்க யாரும் கொடுக்க முடியாது, அந்த செல்வமே போதும் என்று வைராக்கியத்தோடு இருந்தார் சுவாமி வேதாந்த தேசிகன். இந்த தாயாருக்காக ஸ்ரீஸ்துதி பாடினார். இந்த பெருமானுக்காகத்தான் வரதராஜ பஞ்சாசத்து என்ற 50 ஸ்லோகங்களை கொண்ட ஒரு ஸ்தோத்திரத்தை பாடினார். ஞாச தசகம் சரணாகதி, இந்த பெருமானிடத்திலே சரணாகதி செய்து 10 ஸ்லோகங்களை பாடியிருக்கிறார். இதெல்லாம் வேதாந்த தேசிகனுடைய அனுபவம். அடுத்தது சுவாமி மணவாள மாமுனிகள் இந்த பெருமானை தரிசிக்க வந்தாராம். வந்தபோது இவனை சேவித்து பல்லாண்டு பாடி ஒரு 8 ஸ்லோகங்கள் தேவராஜ மங்களம் என்று இந்த பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணி சில ஸ்லோகங்களை பாடுறார். அது ஒரு இடத்துல சொல்றார், புருஷாய புராணாய புண்ணியகோட்டி நிவாசினே புஷ்பிதோதார கல்பத்ரு கமனீயாய மங்களம். பகவான் புராணன், ரொம்ப பழையவர். பக்தர்களுக்காக புண்ணியகோட்டி விமானத்துக்குள்ளே காட்சி அளிக்கிறார். அவரை பார்க்க எப்படி இருக்குன்னா, ஒரு மலைக்கு மேல ஒரு மரம், கற்பக மரம் முளைச்சிருக்கு. அதில் அப்படியே பூவா பூத்து குலுங்கி தொங்கிறது. அதை பார்த்தா எப்படி இருக்குமோ, வேழமலைக்கு மேலே தேவப்பெருமாள் இருக்கார். அவருக்கு 4 தோள்களோட கிளைகளோடு ஒரு பாரிஜாத மரம் நிற்கிறது. அதில் புஷ்பமெல்லாம் பூத்தது போல ஆபரணங்கள், ஆயுதங்கள், புஷ்பம், அது ஹாரம் எல்லாம் சாத்தி கொண்டிருக்கிறார். அப்படி அழகான வடிவத்தோடு இருக்கும் பெருமான் இன்றைக்கும் இருக்கணும், நாளையும் இருக்கணும், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு மங்களத்தோடு வாழ வேண்டும் என்று மணவாள மாமுனிகள் மங்களாசாசனம் செய்கிறார். அதுவும் ஒரு பிரபந்தம். இப்படி எத்தனையோ பேர், தேவராஜ அஷ்டகம் திருக்கச்சி நம்பிகள் எழுதினார், தேவராஜ மங்களம் மணவாள மாமுனிகள் சாதித்தார், வரதராஜ பஞ்சாசத்து சுவாமி வேதாந்த தேசிகன் சாதித்தார். இது போல பல ஆச்சாரியர்களும் ஆசிரியத்து வணங்கி இந்த பெருமானுடைய அருளை பெற்றுத்தான் இன்று வரை இந்த சம்பிரதாயம் வளர்ந்து நிற்கிறது. அவர்களையெல்லாம் போஷித்து வளர்த்த பெருமை தேவாதிராஜனான தேவப்பெருமாளையே சேரும். பல பகுதிகளை பார்த்துட்டோம். இன்னும் இந்த கோவிலினுடைய முக்கியமான உற்சவங்கள் என்ன, பெருமான் அந்தந்த உற்சவத்தில் என்னென்ன வைபவங்களை கண்டருளுகிறார் என்பதை அடுத்த பகுதிகளிலே பார்க்கலாம்.